வச்சிருக்கவாதிகள் என்றால் காந்திக்கு எதிரானவர்கள், ஆர்எஸ்எஸ் காரங்கன்னா காந்திக்கு எதிரானவர் என்ற ஒரு மித் இன்னுமே இருக்கு. அது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ்லேயே காலையில் ஏகாத்ம தாஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். நமஸ்தே சதாவத்சலேன்னு பிரார்த்தனா பாடுற மாதிரி இது இருக்குது. ஏகாத்மத ஸ்தோத்திரத்துக்குன்னு ஒரு இது இருக்குது. இது பிரார்த்தனை. அது ஓம் நம சச்சிதானந்த ரூபாய பரமாத்மனேன்னு ஆரம்பிக்கும். அதில் இந்த நாட்டினுடைய நதிகள், மலைகள், கடல், இயற்கை, புனிதமான நகரங்கள், பெரிய அரசர்கள், விஞ்ஞானிகள், புலவர்கள், கவிஞர்கள், புகழ் வாய்ந்த பெண்மணிகள், வீரர்கள், சாகசம் பண்ணவங்க, இப்படி எல்லாரையும் பற்றி அதை நினைவு கூர்ந்துட்டே வரும். யாரெல்லாம் இந்தியாவிற்கு தேசத்திற்கு புகழ் சேர்த்தாங்களோ அவங்களெல்லாம், அது புராண கேரக்டராக இருந்தாலும் சரி, ராமன் கிருஷ்ணன்லாம் புராண பாத்திரம்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி புராண கேரக்டர்ஸையும் உள்ளடக்கி வரலாற்று பாத்திரங்களையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஒரு நீண்ட பாடல். அதில் காந்தி பேர் இருக்கே. காந்தி பேரை அன்றாடம் தனது பிரார்த்தனை பாடலில் வைத்து கொண்டு அவரை நினைவு கூறுகிற ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். காங்கிரஸ்காரன் என்னைக்காவது காந்தி பேர் சொல்கிறான்னா சோனியா காந்தி பேர் சொல்லுவான். மகாத்மா காந்தி பேரை எங்கே சொல்கிறான்? தப்பாக புரிஞ்சு, தவறான புரிஞ்சு. உங்களுக்கு எந்த கொள்கை, காந்தியினுடைய எந்த கொள்கை? எல்லாமே தான் தேசத்துக்கான கொள்கை தான். அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் நான் வயலன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்தான் செய்யும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் செக்யுலரிசமும் இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு சார், எப்படி யூதர்கள் தே ஷுட் ஆஃபர் தெம்செல்ஸ் இன்டு கேஸ் சேம்பர்ஸ், ஹிந்து ஷுட் ஆஃபர் தெம்செல்ஸ் டு கிரியேட் அ பெட்டர் வேர்ல்ட் ஃபார் முஸ்லிம்ஸ் என்றெல்லாம் பேசுனது ரொம்ப அப்படிலாம் பேசலைங்க. நிறைய விஷயங்கள் அது டிஸ்டார்ஷன் இருக்குது, திரிப்புகள் நிறையா இருக்குது. ஸ்பீச்சை கோட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லா இடத்துலையும் நீ ஃபைட் பண்ணாட்டி நீ கவர்டுன்னு சொல்கிறார். அஹிம்சைன்ற பேரில் நீ உன்னை வருத்திக்கிறது, நீ செத்து போகிறதெல்லாம் இல்லை. யூ ஷுட் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அந்த இடத்துல செத்துப்போ அப்படிங்கிறார். ஃபைட் பண்ணுன்றார். நீ கோழையாக இருந்துக்கிட்டு நீ அகிம்சை பேசுனீன்னா, அவர் காந்தி சொல்கிறாரு, எலிகள்லாம் சேர்ந்து ஒன்றா மாநாடு போட்டு ஒரு தீர்மானம் போட்டு இந்த பூனையை நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எலிகளால் பூனையை ஃபைட் பண்ண முடியாது. அப்போ எல்லாம் சேர்ந்து இந்த பூனையை மன்னிச்சிட்டோம்னு தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ, அது மாதிரி அநீதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நீ கவர்டு. யூ ஷுட் ஃபைட். இப்போது ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண ஒருத்தன் வர்றான், பாலியல் வன்முறை பண்ண வர்றான். அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யணும்? உங்கள் அகிம்சைப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த பொண்ணு நகத்தை வச்சு கிளி அவனன்றான் அப்படிங்கிறார். பல்ல வச்சு அவனை கடி. உன்னால் எவ்வளோ, உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லை கையில், நேரம் எவ்வளோ முடியுமோ மூர்க்கத்தனமாக அவனை தாக்கு. உன்னது புனிதத்துவத்தை, உன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு அகிம்சை பாடம் எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்கிறார். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நவகாலியில் கலவரம். காந்தி ஒரு ஊரில் இருக்கார். பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் இன்னொரு ஊரில் பெருசாக கலவரம் வெடிச்சிருச்சுன்னு தகவல் வருது. அவர் தான் கூட பேத்தியை கூட்டிகிட்டு போயிருக்காரு. காந்தியோட பேத்தியை நடு இரவில் அந்த ஊருக்கு போன்றார். அந்த ஊரில் போய் அமைதியை கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டு சொல்கிறாரு. இன்னும் 2 நாள் எனக்கு செய்தி வரணும், அந்த ஊரில் கலவரம் சரியாகி அமைதி வந்துருச்சுன்னு எனக்கு செய்தி வரணும். அப்படி இல்லைன்னா அமைதியை கொண்டு வரும் முயற்சியில் உங்கள் பேத்தி செத்து போயிட்டான்னு செய்தி வரணுன்றார். அமைதியை கொண்டு வர முயற்சியில் உங்கள் பேத்தி செத்து போயிட்டா, அவளை கொண்டுட்டாங்கன்னு செய்தி வரணும். இல்லை அமைதியை உங்கள் பேத்தி கொண்டு வந்துட்டான்னு செய்தி வரணும், போயிட்டோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வில் பவர் இருக்கிற ஒரு மனுஷனால் இதெல்லாம் பேச முடியும். காந்தி இஸ் தி மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அது தப்பாக அகிம்சை அது இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பவருங்கிறது புளூரலிஸ்டிக், இது மோனோலித்திக் இல்லை. அதிகாரம் என்பது எங்கிருந்து வருகிறது? மேலிருந்து கீழ் வருகிறது. அதிகாரம்ன்றது பழைய ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை. பவர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் தி பேரல்ஸ் ஆஃப் தி கன்னு மாசேத்துங்க சொல்லுவார். துப்பாக்கியின் குழல் நுனையிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது அப்படிம்பார். இப்போ மன்னன் ராஜராஜ சோழன் ஆணையிட்டார்னா கீழே வரைக்கும் அதை போய் பரவும். ஜனநாயக நெறிமுறை வந்ததுக்கப்புறம் இந்த 200 வருஷத்தில் பவருங்கிறது கிராஸ் ரூட்லேருந்து தான் மேலே போகுது, கீழே இருந்தால் மேலே போகுது. நீங்கள் ஓட்டு போடாமல் நான் எப்படி எம்பி, நீங்கள் ஓட்டு போடாமல் எப்படி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இல்லையா? அப்போ கீழே இருந்து அதிகாரம் வருது. இப்போ எங்கள் வீட்டில் குடும்பத் தலைவனாக என் மனைவி, என் குழந்தைகள்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறதுனால தான் எனக்கு குடும்பத்துக்குள்ளே பவர் வருது. போயான்ட்டு போயிட்டாங்கன்னா எந்த ஆம்பளைக்கு வீட்டில் பவர் வரும்? அப்போ அந்த அதிகாரம் வீட்டில் உள்ளவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்களுடைய ஒபீடியன்ஸு, குழந்தைகளுடைய சின்சியாரிட்டி, நான் காட்டுற தேசபக்தி, நான் கட்டுற வரி, நான் அரசுக்கு செய்கிற சேவை, இதெல்லாம் சேர்ந்தானே ஒரு அரசாங்கத்துக்கு பவர், ஒரு குடும்பத்தில் பவர், இதெல்லாம் வருது. காந்தி என்ன சொன்னார்னா, உன்னோட சப்மிஷன் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு பவராக வருது. நீ கட்டுற டேக்ஸ் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு பவர். டேக்ஸ் கட்டாதேன்னாரு. புரியுதா? கீழே இருந்து ஒன்றா கட் பண்ணுறது.
நீ அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு தான் அவனுக்கான பவர், அதிகாரம் செலுத்துகிறான். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். திடீர்னு அதை வித்ட்ரா பண்ணிக்கிறார். அவனுடைய சட்டங்களை மீறு. அதுக்கு தயாராகலை இவங்க. வயலன்ஸுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. வயலன்ஸுக்குள்ளே கொண்டு போகிற சார் கவர்மெண்ட் என்ன நினைக்குது? ஒரு பிஜேபியோடுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சு, பிஜேபியில் யாரோ ஒருத்தர் வயலண்ட்டாக ஒரு பஸ் மேலே கல் வச்சுட்டாங்க. இதுதான் போலீஸ் எதிர்பார்க்குறான். ஏன் சொல்லுங்கள்? டக்குன்னு அதை ஒன்றை வாய்ப்பாக வச்சு அத்தனை பேர் மேலே கேஸு, வெளியிலே வர முடியாத அளவுக்கு ரிமாண்டு, பிஜேபி வன்முறை கட்சின்னு ஒரு பிராண்டு பண்ணிடலாம்ல. அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் பீரியடுமே வன்முறை நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவன் போய் சௌரி சௌராவில் போய் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துறான் ஒத்துழையாமை இயக்கத்தில். இன்னும் தயாராகலைன்னு சொல்லி ஒத்து வைக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் உப்பு சத்தியாகிரகம் அந்த சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? காந்தி படத்தில் தண்டி மார்ச், சால்ட் சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆங்கிலேயனுடைய சட்டத்தை மீறு, அதை ஏற்றுக்காத. நீ சட்டத்தை மீறினையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுங்கிறாரு. இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமான்னு நீதிமன்றத்தில் கேட்டால் இதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஜெயிலுக்கு போ. எத்தனை பேரை எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷம் ஜெயிலில் வைப்போம்? இதுதான் பவர் ஆஃப் நான் வயலன்ஸ். யூ ஷுட் ஃபைட். எங்கேயுமே அவர் ஃபைட்டை நிறுத்தலை. நீங்கள் கையில் ஐடென்டிட்டி கார்டு வச்சுக்கிட்டு தான் நடக்கணும்னு தென்னாப்பிரிக்காவில் சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ். காந்தி எதிர்க்கிறாரு. அந்த பெர்மிட்டை நாங்கள் எரிப்போங்கிறார் பொது இடத்துல. ஒரு பெரிய ஃபயர் இருக்குது, அதில் ஒன்றுனா போடுறாரு. ஒன்றுனா போட போட போலீஸ் என்ன பண்ணுறான்? அந்த படக்காட்சி பாருங்கள். அடி வெளுக்கிறான் காந்தியை. அடி வாங்கிக்கிட்டே கூட திருப்பி அந்த பெருமிட்டை தூக்கி தூக்கி நெருப்பில் தான் போடுறாரு. மயங்கி விழுகிற வரைக்கும் அடிக்கிறான். ஜென்ரல் ஸ்மட்ஸ்னு ஒருத்தன். அதனால அந்த அந்த அஜிடேஷனுடைய டைனமிக்ஸை வேறு, நீங்கள் அதை கொச்சப்படுத்த முடியாது. அதில் தான் நமக்கு பெரிய ஒரு பேர். அதைத்தான் பின்னால் மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணார். மியான்மரில் ஆங் சாங் சுயி அந்தம்மா காந்தி தான் எனக்கு ரோல் மாடலுங்கிறாங்க. நெல்சன் மண்டேலா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் நாட் மை டூர் டு இந்தியா, திஸ் இஸ் மை பில்கிரிமேஜ் தானே சார் சொன்னார் நெல்சன் மண்டேலா. உலகத்தில் கருப்பின மக்களுக்கு, ஆசிய நாடுகளுடைய விடுதலை இல்லாத மக்களுக்கு, அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸுக்கு பல இடங்களில் காந்தியினுடைய மாடல் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுல்ல. இப்போ சமீப காலத்தில் காந்தி இஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதாவது நானே சொல்லுவேன் காந்தி இஸ் நாட் தி ஃபாதர் ஆஃப் த நேஷன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காந்தியே ஐ ஹேவ் நத்திங் நியூ டு சே டு திஸ் கண்ட்ரி, ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் ஆர் அஸ் ஓல்ட் அஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறார். காந்தியன் தாட்ன்றதே ஒன்றும் இல்லை சார். காந்தியன் தாட்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் வேல்யூ ஆர்டட் இந்தியன் தாட், அவ்வளோதான். இந்திய மரபுகளிலிருந்து, இந்தியாவிலேருந்து அவர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறார். அவர் சொன்ன இப்போ சத்தியம், ஸ்பீக்கிங் ட்ரூத் இருக்குது. ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தோன்னா அவருக்கே தெரியுது. இப்போ காந்தி தான் முதல்ல உண்மை பேசினார். காந்திக்கு முன்னால் உண்மை பேசுகிறதுனாலே செத்து போன ஆயிரக்கணக்கில் இருக்கானே. ஒரு மன்னனே அத்தனையும் திறந்துருக்கிறானே உண்மை பேசுறதுக்காக. அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து லெனினை வந்து ஃபாதர் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு புதிய ரஷ்யாவை உருவாக்குனார் லெனின். புரியுதா உங்களுக்கு? மாசேதுங்க வந்து ஃபாதர் ஆஃப் சைனான்னு சொல்லுங்கள். ஏன்னா பல காலம் அந்த மரபு வழியில் சைனா இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு புது சைனா உருவாச்சு. இங்கே காந்திக்கு வந்து எவ்வளோ பேர். இப்போ விவேகானந்தர் என்ன சொல்லுவீங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவீங்க? புத்தர் என்ன சார் சொல்லுவீங்க? காந்தி தான் ஃபாதர் ஆஃப் தி நேஷனா? புத்தர் யாருன்னு? அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் கிரெடிட் டு மகாத்மா காந்தி, யூ சே ஹிம் அஸ் தி சுப்ரீம் சன் ஆஃப் பாரத் மாதா. நோ அப்ஜெக்ஷன். பாரத தாயின் மகத்தான தவப்புதல்வன்னு சொல்லுங்கள். தேசத்தை தாயின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த தேசத்துக்கு தந்தைன்னு சொன்னால் அது வாட்ஸ் நான்சென்ஸ். நான் யாரையுமே தந்தைன்னு சொல்கிற கான்செப்ட் ஏற்றுக்க மாட்டேன். தமிழர் தந்தை ஈவேரான்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். காந்தியை ஏற்றுக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் தலைவரை கூட இவர் தேச தந்தைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். அரசு சொல்ல மாட்டாங்க. தேசம் தான் தாய். தேசம் தாயின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் ஒரு தலைவர் அவர் எவ்வளோதான் பெரியவர் ஆகட்டும், அவர் எப்படி தந்தை ஆவார்னு கேட்குறேன். சும்மா இது போகிற போக்கில் எவனோ சொல்லிட்டு போகிறது. யார் சொன்னாங்கன்னு தெரியல. சரோஜினி நாயுடு சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் எங்கேயோ சொன்னார். நான் ரவீந்திரநாத் தாகூர் இவர் மகாத்மான்னு தான் சொன்னார். அஃப்கோர்ஸ் மகாத்மான்றதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷன். காந்தி மகாத்மா தான். மகாத்மா ஃபுலே இருந்தார் மகாராஷ்டிராவில், அவரும் மகாத்மா தான். அந்த 2 பேர் ஜோதிர்பாய் புலே, அவருக்கு மகாத்மான் டைட்டில் உண்டு, காந்திக்கு மகாத்மான் டைட்டில். 2 பேருக்கு தான் இந்தியாவில் மகாத்மான்ற பேர் வரும். அதை ஒத்துக்கிறோம். நீங்கள் சுப்ரீம் சன்னு சொல்லுங்கள். ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாருமே கிடையாதுன்றேன். இப்போ விவேகானந்தர், ஆதிசங்கரர் என்ன சொல்லுவீங்க? ராமானுஜர் என்ன சொல்லுவீங்க? இந்த சமீபத்தில்